இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். அது வந்து 20லேருந்து 30% தான் பலன் அளிக்கும். இதையே நீங்கள் முழு பலனாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே தெரிவிச்சிடுறேன். நம்ம கம்யூனிட்டி டேப்பில் நான் கேட்டிருந்தேன், இந்த கும்பராசி, மீனராசி, சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சியால் என்ன நல்லது நடக்கும் இல்லை என்ன கெட்டது நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லணுமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஆமாம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் விருப்பத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறேன். இந்த வீடியோவில் கும்பம், மீனம், சிம்மம் இந்த 3 ராசிக்கும் வரப்போகிற சனி பயிற்சியால் என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும், சனியின் தாக்கத்திலிருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு சல்யூட். கடந்த 2.5 வருஷமாக ஜென்மசனி அப்படிங்கிற பேரில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு, எவ்வளவோ அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, நிறைய பிரச்சனைகளை சந்தித்து, மன அழுத்தம், டிப்ரெஷன், மன சோர்வு, மன எரிச்சல், அலைச்சல், உளைச்சல் இது எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு ஜென்மசனியும் கடந்துட்டு இப்போ வெற்றிகரமாக வந்து நின்று இருக்கீங்க. உங்களுடைய கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. நான் எப்போவுமே அடிக்கடி கும்பராசிக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இருட்டு கோய்க்குள்ளேருந்து வெளியே வந்துட்டீங்க, இப்போ வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். என்னெல்லாம் நடக்காமல் போச்சோ, இந்த ஜென்மசனியால் தடைப்பட்டதோ அது எல்லாம் இப்போ நடக்க போகுது. உங்களுடைய தசை புத்திகள் யோகம் தரக்கூடியதாக இருந்தால் இன்னும் நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும். உங்கள் தசை புத்திகள் மோசமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சில கெடுதலான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ராசி பலன்கிறது பொது பலன் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். கும்பராசிக்காரங்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் இந்த ஜென்ம சனி முடிய போகுது. அடுத்து இந்த பாத சனி அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு 2.5 வருஷத்துக்கு சனி இருப்பார். பாத சனி பெரிய கெடுதலை கும்பராசிக்கு செய்யாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால் கும்பராசிக்காரங்க எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள், வெற்றிகள் இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறீங்க. நிறைய கும்பராசிக்காரங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சில கும்பராசிக்காரங்கள் நல்லா இருக்காங்க. இந்த ஜென்ம சனியால் பெருசாக பாதிக்கப்படலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை புத்திகள் தான். அவங்களுக்கு யோகம் தரக்கூடிய தசை புத்திகள் நடந்திருக்கும். அதனால் பெரிய கெடுதல்கள் எல்லாம் வந்திருக்காது. ஆக மொத்தம் இந்த கும்பராசிக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு தான் ஜோசியம் சொல்லுது. அடுத்ததான் மீனராசி. ஜென்ம சனிக்குள்ளே இப்போ இந்த வருஷம் நீங்கள் வர போகிறீங்க. இன்னும் 2.5 வருஷத்துக்கு ஜென்ம சனியை உங்கள் ராசிக்குள்ளே சனி இருக்க போகிறாரு. காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், குடும்பத்தில் கவனமாக இருக்கணும், வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்கள் மைண்டுக்குள்ளே பதிய வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். மன அழுத்தம், டிப்ரெஷன் வந்தே தீரும். அதை வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் ஜென்மசனி காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம், இது போல் நல்ல சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். அப்படிங்கிறதுனால மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பக்கம் மன அழுத்தம், வேலை பளு இது எல்லாமே இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்லதும் நடக்கும். உங்களுடைய தசை புத்திகள் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டம் ஒரு சாதகமற்ற ஒரு காலகட்டம் தான். உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்க போகுது. இந்த அனுபவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வருங்காலத்தில் நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் சர்வை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்களே உணர போகிறீங்க. மனிதர்களுக்கும் மக்களுக்கும் தகுந்த மாதிரி எப்படி நம்ம வாழ்கிறது, எப்படி பேசுகிறது, எப்படி நம்ம நடந்துக்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ கற்றுக்க போகிறீங்க. இந்த சனி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் மனம் வந்து சோர்வாக தான் இருக்கும். அது வந்து காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால உங்கள் மனசு எப்பவுமே உற்சாகமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க, பிடிச்ச நபரோட பேசுங்க. உங்களுக்கு எதெல்லாம் டயர்டு, சோர்வு, மன அழுத்தத்தை கொடுக்குதோ அதுலேருந்துலாம் நீங்கள் விலகி இருங்க. இது போல் விஷயங்களை நீங்கள் செஞ்சாலும் இந்த ஜென்ம சனி தாக்கத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஜென்மசனி அப்படிங்கிறது ஒரு சாதகமற்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால கவனமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் மீனராசிக்கு. அடுத்ததான் இந்த சிம்மராசிக்கு தான் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பொதுவாக சனிக்கும் சூரியனுக்கும் ஆகவே ஆகாது. சூரியனோட ராசி தான் சிம்மராசி. இந்த சிம்மராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து சனி அமர்றாரு இந்த 2.5 வருஷமாக அஷ்டமத்து சனியாக. மீன ராசிக்கு எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும், உஷாராக இருக்கணும்னு சொல்லணும். அதை விட 10 மடங்கு இல்லை, ஒரு 30-40 மடங்கு கூட நீங்கள் கவனமாக இருக்கணும். நிறைய இழப்புகள் நடக்கும். பண இழப்புகளாக இருக்கட்டும், இல்லை மன இழப்புகளாக இருக்கட்டும், இது மாதிரியான இழப்புகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது சிம்மராசிக்கு. அப்போ சிம்மராசியில் பிறந்த எல்லாருக்குமே இப்படி இருக்குமானா கிடையாது. மறுபடியும் நான் அந்த தசை புத்திக்கு தான் வருவேன். இந்த ராசி பலன் பொது பலன் தான். இது பொதுவாக சொல்லப்படுற ஒரு பலன்கள். உங்கள் தசை புத்தி யோகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அஷ்டம சனியிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். இருந்தாலும் சிம்மராசிக்காரங்க எல்லாருக்கும் இது வந்து ஒரு சாதகமற்ற காலமாக இருக்குது. எப்படி வந்து மீனராசி சொல்லணும், சிம்மராசிக்கும் அப்படி தான். மீனராசியை விட ரொம்ப மோசமாக இருக்கிறது சிம்மராசி தான். உண்மையை சொல்லணும்னா அப்படி தான் இருக்குது.
அடுத்த வருஷம் இந்த வருஷம் குரு பெயர்ச்சி இல்லாமல் அடுத்த வருஷம் குரு பெயர்ச்சி வரும். அப்போ குருவின் பார்வை சனிக்கு வரும். அந்த தாக்கமெல்லாம் குறையும். அப்படி இப்படி நிறைய இருக்குன்றதுனால என்னதான் சமாளிக்கிறதுக்கு நிறைய கிரகங்கள் வந்து உதவி செய்தாலும் சனி தான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அஷ்டமத்து சனி உங்களுக்கு நிறைய கெடுதலை கொடுக்கும். உடல் ரீதியாகவும் கெடுதலை கொடுக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்து போகணும். சொந்தக்கார விஷயத்தில், நண்பர்கள் விஷயத்தில் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வேலையில் கவனமாக இருக்கணும். எப்போ அஷ்டமத்து சனி வராரோ அப்போல்லாம் உங்கள் வேலை போகும். தசை புத்திகள் யோகமாக இருந்ததுன்னா வேலையில் பிரச்சனை வந்து அதோட நின்றுடும். தசை புத்திகள் மோசமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை வந்து பூகம்பமாக வெடித்து வேலையே போயிடும். இப்போ போகிற வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் அப்படின்னு ஆகிடும். அதனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்கும். எப்படி சார் தப்பிக்கலாம்? தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, கவனமாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும். எதுக்கும் கோவப்படக்கூடாது, தாம் தூம்னு கத்தக்கூடாது, யோசிக்காமல் ஒரு விஷயத்தில் இறங்கிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். சனி வந்து வயதானவர்களை குறிக்கக்கூடிய, இந்த வந்து மாற்றுத்திறனாளி இது போல் விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால, இது போல் நபர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா இந்த சனியோட தாக்கத்துலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜோசியத்தில் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த கும்பராசி, மீனராசி, சிம்ம ராசிக்காரங்க சனியால் பெரிய துன்பப்பட போகிறீங்க. அதில் வந்து கும்பராசி எஸ்கேப் ஆகிட்டாங்க. மீனராசியும் சிம்ம ராசியும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த 2 பேரில் யார் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறது அப்படின்னா இந்த சிம்மம் தான். மீனம் கூட இந்த ஜென்மசனி வந்து வாழ்க்கைக்கு தேவையான நிறைய அனுபவங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அழிவுக்கு அது காரணமாக இருக்காது. ஆனால் சிம்மம் 8ஆம் இடத்துல வர்றதுனால இழப்புகள், நிறைய விரயங்கள், பண விரயங்கள், இது போல் விஷயங்கள் எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மீனராசியும் சிம்ம ராசியில் பிறந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். உங்கள் தசை புத்திகள் யோகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஜென்ம சனியை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இந்த அஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு யோகம் தரக்கூடிய தசை புத்திகள் நடந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான். என்ன தான் இந்த ஜென்ம சனி, அஷ்டம சனி இந்த சாதகமற்ற காலகட்டங்கள் நடந்தாலும் இது எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். நல்லவையும் நடக்கும், அதே நேரத்தில் கெட்டவையும் நடக்கும். இது எல்லாத்தையும் இங்கே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதை கடந்து தான் வந்தாகணும். வேறு வழியே கிடையாது. இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். இதை எப்படி கடக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்தாலே போதும். நன்றி.